ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி. ஓகேவா? போன கிளாஸஸில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக் கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போது 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. இந்த சம்ஸ் எல்லாமே மாடல் சம்ஸ் மாதிரி தான். நம்மளோட மேக்ஸ் சிலபஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் புக் கொஷின்ஸும் தான் மெயின். நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அதனால் ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 11/12 டிவைடட் பை 5/9 இன்ட்டு 18/25. பிரேஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிரேஸ்குள்ளார என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2/5 கிடைக்கும். ஓகேங்களா? 11/12 டிவைடட் பை 2/5. டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரணும். மல்டிப்ளிகேஷன்னா ரிவர்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், தலைகீழ் ஆக்கணும். டிவைடட் பை 2/5 என்ன ஆகும்? இன்ட்டு 5/2 மாறும். ஏதாச்சும் கேன்சல் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 11 × 5 55, 12 × 2 24. 55ங்கிறது 24 விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ என்ன வரும்? டிவிஷன் எடுத்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 2 24s are 48. ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7/24. 2 × 7/24. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 × 1/2 × 8/10. டிவிஷன் 1 × 1/2 + 5/8. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை காமன் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 2 2s are 4, 4 + 1 5/2 × 8/10. டிவிஷன் 1 × 2, 2 + 1 3, 3/2 + 5/8. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பிரேஸில் என்ன சிம்பிள் இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 டேபிள் அடித்தோம் அப்படின்னா 2 5s are 10. 2 டேபிள் அடிச்சோன்னா 4, 4 2. கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். 2 அடுத்தது டிவைடட் பை 3/2 + 5/8 ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 2 8s are 16. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 3 8s are 24 + 5 2s are 10. ஓகேங்களா? 24 + 10 என்ன கிடைக்கும்? 34/16 கிடைக்கும். இங்கே டிவிஷனில் இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும், ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். அப்போ 2 × 16/34 கிடைக்கும். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 16/17. இங்கே நோட் பண்ணுங்கள். 16 எப்படி இருக்குது? 16 எப்படி இருக்குது? -17 இருக்குது. அதாவது 16 வந்து 17 விட சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியாது, அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15/16 ஆஃப் 5/6 - 1/2. டிவிஷன் 10/11. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? பிரேஸில் இருக்கிறத பார்க்கணும். பிரேஸில் மைனஸ் இருக்குது, கீழே டிஃப்ரென்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்கணும். 6 2s are 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 2s are 10. -1 × 6 10 - 6. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4/12 கிடைக்கும். அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 15/16 × 4/12 × 11/10. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11/32 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 9/8 divided by 3/5 of 3/4 + 3/5. ஃபஸ்ட்டு பிரேஸ் எடுங்க. 4 5 இருக்குது, எல்சிஎம் எடுக்கணும். 4 5s are 20. கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னா 3 5s are 15 + 4 × 3 4 3s are 12. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 27/20 கிடைக்கும். இங்கே முக்கியமான விஷயம் கவனிங்க. ஆஃப்னு இருக்குது, அது நம்ம மல்டிப்ளிகேஷனில் தான் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிவிஷன் இருக்கனால ஃபஸ்ட்டு நீங்கள் டிவிஷனை தொட்டக்கூடாது. ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் தான் எடுக்கணும். அதான் நான் இங்கே கேன்சல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு டிவிஷன் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு வேளை இதை மிஸ் பண்ணிடுவேன்னு தோணுச்சுன்னா ஆஃபுக்கு மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு பதிலாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ட்டு போட்டு அதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ அதை தான் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு முன்னாடி எடுக்கணும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ஸ்டெப் கரெக்ட் இல்லை. அடுத்து எப்படி ஸ்டெப்பு போடணுன்னு பாருங்கள். 9/8 டிவைடட் பை 3/5 இன்ட்டு என்ன ஆன்சர் கிடைக்குது? 27/20 கிடைக்குது. ஓகே, இங்கே பாருங்கள். நம்ம வந்து இதை போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம்.
ஓகேங்களா? என்ன பண்ணலாம், டிவிஷனில் இருக்கா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். மேலே நியூமரேட்டரில் 3/27 இருந்துச்சு, ரெசிப்ரோக்கல் பண்ணால் கீழே 3/27 வந்துடுது. ஓகேவா? அடுத்தது கீழே 5×20 இருந்துச்சு, அது மேலே 5×20 வந்துடுது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிள் அடிக்கலாம், 4 டேபிள் அடிக்கலாம். அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 25/18 கிடைக்கும். 25/18 விட பெரிய நம்பர், அப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்ற முடியும். 1 × 7/18 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2/5 டிவைடட் பை 1/5 ஆஃப் 3/4 மைனஸ் 1/2 மைனஸ் 1 பிரேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட் பிரேஸ், உள்ளார இருக்கிற பிரேஸை தான் டச் பண்ணணும். என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. கீழே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ எல்சிஎம் எடுப்போம். 4 2s are 8, மேலே 6 - 4 = 2. இதை நீங்கள் 1/4ன்னு கேன்சல் அவுட் பண்ணியே போடலாம், அப்படியே கூட போடலாம். எப்படி போட்டாலும் ஈஸி தான். ஓகேவா? முடிஞ்சால் கேன்சல் பண்ணி போடுங்க, நான் அப்படியே போட்டிருக்கேன். 2/5 அப்படியே இருக்குது, உள்ளார 1/5 × 28 இருக்குது, 2/8 இருக்குது. அப்படி மல்டிப்ளை பண்ணலாமா? வேறு எதுவும் கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது. 1/4 வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2/40, 5 8s are 40. வேறு என்ன இருக்குது, -1 மட்டும்தான் அந்த பிரேஸ்குள்ளாரையே இருக்குது, -1. அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எல்சிஎம் எடுத்து பண்ணோம் அப்படின்னா 2 - 1/14 கிடைக்கும். அப்போ 2 - 40 -38, பெரிய நம்பர் சிம்பிள் தான் போடுவோம். -38/40 கிடைக்கும். வேறு என்ன அந்த ஈக்குவேஷனில் மொத்தமாக இருக்குது, டிவிஷன் பை 2/5 இருக்குது. ஓகே. டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனில் மாற்றுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னா -40/38 மாறும். எப்பயும் போல் கேன்சல் பண்ணலாமா? 5 டேபிளையும் 2 டேபிளையும் அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8/19, -8/19. ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 6th sum. 1 × 3/4 × 3 × 1/7 minus 4 × 3/8 divided by 5 × 3/5. இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது, நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குன்னா நீங்கள் 2 ப்ராக்கெட்டுமே அப்படியே சைட் பை சைட் இது பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? நீங்கள் வெல் வெர்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா. ஓகே. 1 × 3/4 × 3 × 1/7 எல்லாமே டிவிஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கா, அதை காமன் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். 1 4s are 4, 4 + 3 7, 7/4 into 3 7s are 21 plus 1 22, 22/7 minus 4 × 8 32, 32 plus 3 35, 35/8 divided by 5 5s are 25, 25 plus 3 28. ஓகேவா? 28/5. ஃபஸ்ட்டு பிரேஸில் என்ன இருக்குது, இன்டூ இருக்குது. அப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 11/2. நெக்ஸ்ட்டு பிரேஸில் என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 28/5 என்ன ஆகும், 5 × 28 ஆகும். அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கா, சிம்பிளிஃபை பண்ணலாமா? சுருக்குனா என்ன கிடைக்கும், 25/32 கிடைக்கும். ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன வேல்யூ, 32. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 × 16 32, சாரி 2 × 16 32. அப்போ மேலேயும் 16ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 11 × 16 176 minus 25. சப்ராக்ட் பண்ணோன்னா 151 கிடைக்கும். 151 32வோட பெரிய நம்பர், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றலாம். அப்போ டிவிஷன் பண்ணுங்கள். 4 × 23/32. ஓகேவா? ஓகே. 1/6 plus 2 × 3/4 of 1 × 7/11. டிவிஷன் பை 1 × 1/6. ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை காமன் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 1/6 plus 2 4s are 8, 8 plus 3 11, 11/4. 1 × 11, 11 plus 7 18/11. ஓகேவா? டிவைடட் பை 1 × 6, 6 plus 1 7, 7/6 equal to 1/6 plus 9/2. இது எப்படி 1/6 plus 9/2 வந்துச்சு, 11 11 கேன்சல் ஆயிரும். 2 டேபிள் அடிக்கிறோம், அப்போ 9/2 கிடைக்கும். அடுத்த சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. கீழே 6ம் 2 இருக்குது. எல்சிஎம் எடுத்தோன்னா 6, 1 + 27/6 கிடைக்கும். 1 + 27 28/6 இன்டூ, இங்கே பாருங்கள், இங்கே டிவைடட் பை 7/6 இருந்ததை என்ன பண்ணிட்டோம்,
இன்ட்டுவாக மாத்திரம், அப்போ 6/7 கிடைக்கும். 6ம் 6ம் கேன்சல் ஆயிரும். 28/7 மட்டும் இருக்கும். 7 4s are 28. 4 is the answer. ஓகேவா? நான் ஏன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னா, நீங்கள் போடும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை போட சொல்லலை. எக்ஸாமில் டைம் எடுக்கும். நீங்கள் மனசுக்குள்ளார சொல்லிகிட்டே போடுங்க. அப்போ தான் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க. இது சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்காதீங்க. சிம்பிளிஃபிகேஷனில் சீக்கிரமாக ஸ்கோர் பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. நிறைய பிரேஸ் பார்லாம் கொடுத்துருக்காங்க. பிரேஸ் பாரெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாரை தான் டச் பண்ணணும். பாரில் என்ன இருக்குது? 1/2 மைனஸ் 1/4 இருக்குது. 2 4 இருக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா 4. 2 minus 1/4 இருக்கும். 1/4 is the answer. ஓகே, 1/4 கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குது? 5 மைனஸ் இருக்குது. 5 minus 1/4. இதுவும் மைனஸ்னால் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 5 4s are 20. ஓகேங்களா? 5 4s are 20. சாரி, 5 4s are 20 minus 1. 20 minus 1 19. கீழே என்ன சிம்பிள் இருக்கும்? 4. 19/4. இப்போ இது கேன்சல் அவுட் பண்ணி வர்ற ஆன்சர் 19/4. அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. டிவிஷன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டச் பண்ணணும்? டிவிஷனை டச் பண்ணணும். 1 into division by 10/21 இருக்குது. ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 21/10 கிடைக்கும். ஓகேவா? இன்ட்டு 1 into anything சேம் திங் தான் வரும். ஓகேங்களா? அப்போ 21/10 ப்ளஸ் 8 minus 19/4 இருக்குது. 4 10 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 40. ஓகேவா? எல்சிஎம் எடுக்கிறோம். 21 4s are 84. 8 into 40 320 minus 19 into 10 190. அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 214/14 கிடைக்குது. 214/48 2 டபுள் அடிக்கலாமா? அடித்தா 107/20 கிடைக்குது. minus 1/3 மைனஸ்ங்கிறது அந்த கொஷின்லேயே இருக்குது. 107/20. 3யும் 20யும் எல்சிஎம் எடுக்கிறோம். 60. ஓகேங்களா? மேலே கன்வெர்ட் பண்ணுங்கள். -20 minus 321. சப்ராக்ட் பண்ணுவோமா, ஆட் பண்ணுவோமா? ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ஆட் தான் பண்ணுவோம், கூட்ட தான் செய்வோம். -341/60 கிடைக்கும். அதை டிவிஷன் எடுத்தோன்னா 6 5s are 30 சொல்லுவோமா? 6 6s are 36 போயிடுது. அப்போ அது வராது. -5 into மைனஸ் ரொம்ப முக்கியம். -5 into 41/60. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம எக்ஸசைஸ் சம் பார்த்தோம். எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஓகே, ஜூம் அவுட் பண்ணிடுறேன். 1 into 1/3 ப்ளஸ் 2/3 into 8/15 இருக்குது. சிம்பிள் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 1 3 is 3. 3 + 1 4/3. சேம் சிம்பிள் இருக்குது. அப்போ 6/3 கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16/15 ஈக்குவல் டு 1 into 1/15 கிடைக்கும். இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் சம் பாருங்கள். சிம்பிள் ஃப்ராக்ஷன் ஆக்குங்க. 5 2s are 10. 10 + 1 11/2. இங்கே என்ன இருக்குது? ஆஃப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2/3 கிடைக்கும். ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? 2/3 எல்சிஎம் எடுத்தோம்னா 6 கிடைக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 11 3s are 33. 33 + 4 37/6. ஆன்சர் 6 into 1/6. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். -1/3 into 5/4 plus 3/5 divided by 1/2 minus 1/4. இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பிரேஸில் என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ கேன்சல் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 into 5 -5. 3 4s are 12. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரேஸ் பாருங்கள். 2 பிரேஸ் இருக்குது. உள்ளே இருக்கிற பிரேஸ் எடுத்துக்கிறோம். 1/2 minus 1/4 என்னது? 1/4. ஓகேவா? டிவிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் சம்மில் என்ன பண்ணணும்? அதை ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆனால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இன்ட்டு 4. 1/4 இருக்கிறது இன்ட்டு 4 கிடைக்கும். ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகும்? 3/5 into 4. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் பாருங்கள். -5/12 ப்ளஸ் 12/5 கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதை கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? ப்ளஸ் இருக்குது, எல்சிஎம் எடுக்கணும். 12 5s are 60. ஓகேவா?
மைனஸ் 25 ப்ளஸ் 12 12 ஆர் 144 ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்குது என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணால் 119/60 அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 1 இன்ட்டு 59/60 1 இன்ட்டு அது ஓகேவா 1 இன்ட்டு 59/60 செகண்ட் சம் பாருங்கள் அதாவது லாஸ்ட் சம் பாருங்கள் இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் சம் ஓகேவா ஓகே இந்த லாஸ்ட் சம் பாருங்கள் 2/7 மைனஸ் 1/4 டிவைடட் பை 2/3 மைனஸ் 5/6ன்னு இருக்குது டிவிஷன் இருந்தால் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம் அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 3/8 கிடைக்குது 6 இருக்குது 8 இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் எல்சிஎம் பண்ணணும் 48 கிடைக்கும் அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் எல்சிஎம் எடுத்து நம்மளுக்கு மைனஸ் 22/48 கிடைக்குது மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆகும் 22/48 11/24 எழுதலாம் 7 இருக்குது 24 இருக்குது அப்போ எல்சிஎம் எடுத்தால் 168 சிம்பிளிஃபை பண்ணால் 125/168 125 சின்ன நம்பராக இருக்குது ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கிடையாது ஓகேவா இந்த ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது கொஷின் பட் ஆன்சர் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் ஓகேவா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ